எம்பி சீட் கிடைக்காததால் ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி உயிரிழந்தார் என்பது உண்மையல்ல என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி 1% கூட உண்மை அல்ல. அவருடைய மகளையோ அவரது மகனையோ அங்கே இருக்கக்கூடிய கட்சி தோழர்களையோ மாவட்ட செயலாளரையோ கேட்டால் அது உண்மை என்ன என்பது அப்பொழுதுதான் தெரியும். அப்படி வாழ்ந்த அவர் இந்த இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய கணேசமூர்த்தி இப்படி எங்களை நட்டாற்றிலே விட்டுவிட்டு போவதைப் போல போவார் என்று நினைக்கவே இல்லை. தேர்வு முடிந்த பிறகும் கூட என் வீட்டுக்கு பல முறை வந்தார். நான் அவருடைய வீட்டுக்கு போனேன் அங்கே டெல்லியிலே. அந்த அளவுக்கு நாங்கள் ஒருவருக்கொருவர் உயிருக்கு உயிராக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழகி வந்திருக்கிறோம். தியாகராசர் கல்லூரியில் சென்னையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் தலைவராக இருந்தார். அறிஞர் அண்ணாவுக்கு நன்கு பரிச்சயமானார். கொள்கையும் லட்சியம்தான் பெரிது என்று வாழ்ந்தார். ஆனால் சமீப காலமாக அவர் ஒரு மன அழுத்தத்திலே இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முருகனும் செந்திலும் என்னிடம் சொன்னார்கள். கபிலனும் கணேசமூர்த்தியினுடைய பையனும் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு என்று. அதை நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை. இந்த இடம் கொடுப்பது என்கிற பிரச்சனையிலே அவர் மகிழ்ச்சியாகவே தான் இருந்தார். இடம் அறிவித்த பிறகும் கூட என்னிடம் பேசினார். நானும் அவரிடத்திலே நன்கு பேசிக்கொண்டுதான் இருந்தேன். அவரை நான் தான் முதலாக டாக்டர் தணிகாசலம் அவர்களிடம் இருதய சிகிச்சைக்காக அழைத்து கொண்டு சென்று அறிமுகப்படுத்தினேன். அதன் பிறகு 3 மாதத்துக்கு ஒரு முறை வருவார். டாக்டர் தணிகாசலத்தை பார்த்துவிட்டு என்னையும் பார்த்துவிட்டு தான் செல்வார்.